இந்த ஆருத்ரா தரிசனம் சிவபெருமான் அவருடைய தொண்டரான பதாஞ்சலி சித்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கும் அவருடைய முக்கியமான 2 பக்தர்கள் கேட்டாங்க, உங்களுடைய ஆனந்த தாண்டவம் நாங்கள் பார்க்கணும், எங்களுக்கு உங்களுடைய ஆனந்த தாண்டவம் ஆடி காமிங்க அப்படின்னு சொல்லி அவர்களுடைய பக்தர்கள் கேட்டதுனால சிவபெருமான் இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் அன்று அவங்களுக்கு ஆனந்த தாண்டவம் ஆடி காமிச்சார். அதுதான் ஆருத்ரா தரிசனம். பக்தர்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றின நாள் தான் அது. ஸோ அதனால் அந்த நாளன்று நம்மளுடைய அனைத்து வித வேண்டுதலும் அனைத்து வித கோரிக்கையும் நம்ம ஒரு சிவபெருமானிடம் வைக்கும்போது நமக்கு எல்லாமே நிறைவேறதாக ஐதீகம் சொல்லப்படுது. வீட்டில் விரதம் எடுத்துக்கிறவங்க வீட்லேயும் எடுத்துக்கலாம், இல்லை எங்களால் முடியலன்றவங்க நம்மளால் முடிஞ்ச அளவு காலையில் சிவபெருமானோடைய அபிஷேகத்துக்கு நம்மளால் முடிஞ்ச பொருட்கள் வாங்கி கொடுத்து நம்ம அபிஷேகத்தை கண்கூளுற பார்த்துட்டு நம்மளுடைய வேண்டுதல் அவருடைய பாதத்தை சமர்ப்பணம் பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய அனைத்துமே நடக்கும். இந்த 6 மாதம் முக்கியமான சிவபெருமானுக்கான அபிஷேகம் சொன்ன பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதம்னு நான் சொல்லிடுறேன். முதல்ல மார்கழி மாதம், மாசி மாதம், சித்திரை மாதம், ஆனி மாதம், ஆவணி மாதம், இந்த 6 மாதமும் புரட்டாசி மாதம், இந்த 6 மாதமும் சிவபெருமானுக்கு நம்ம அபிஷேகத்துக்கான பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணும்போது சிவபெருமான் குளிர அபிஷேகம் பண்ணிட்டு நம்மளோட அனைத்து வித கர்மாக்களையும் போக்கி கொடுப்பார். அதில் முக்கியமான மாதம் மார்கழி மாதம். இந்த மாதம் அன்று ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு ஆக்சுவலாக ஆருத்ரா மற்ற அபிஷேகம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலைல 6 மணிக்கு மேலே தான் பண்ணுவாங்க. ஆனால் ஆருத்ரா தரிசனம் மட்டும் அப்படி கிடையாது, விடிய காலையிலேயே முடிச்சிருவாங்க. 3 மணிக்கு அதிகாலை 3 மணிக்கு ஆரம்பித்து உங்களுக்கு 6 மணிக்குள்ளாரையே அபிஷேகம் முடிச்சிடுவாங்க. ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் காலையில் மார்கழி மாதத்தில் 4:30 மணிக்குள்ளேயே போய் சிவபெருமானோடைய அபிஷேகம் பார்க்குறதெல்லாம் நம்ம இந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம். அதை பார்க்குறதுக்கு அது எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை ஆருத்ரா தரிசனம் நமக்கு இருக்குது. விடிய காலையில் முடிந்தவர்கள் 3லேருந்து 6 மணிக்குள்ளாரையே கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கான அனைத்து பொருட்களும் வாங்கி கொடுக்கலாம். பால்லேருந்து, தேன்லேருந்து, இளநீர்லேருந்து, அபிஷேக பொருட்கள்லேருந்து என்ன வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். இதில் கூடுதலாக ஒரு சிறப்பு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏலக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை முந்தின நாளே ஊற வச்சுட்டு மாலையாக கோத்துட்டு அதை கொண்டு போயும் நீங்கள் குழந்தைங்க படிக்கலை, நமக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கலன்றவங்க இந்த ஏலக்காவை ஊற வச்சுட்டு அதை மாலையாக கோத்து உங்கள் கைகளால் மாலை கோத்து எண்ணிக்கை அடுத்த கேள்வி கேட்பாங்க, எத்தனை எண்ணிக்கைன்ட்டு. 54 இல்லைன்னா 108 உங்களுடைய விருப்பம். கோத்துட்டு கொண்டு போய் அபிஷேகத்தோடு பொருட்கள் கொடுக்கும்போது இந்த ஏலக்காய் மாலையும் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் அடுத்த வருடம் ஆருத்ராக்குள்ளே நிறைவேறிடும்.